வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்பே வரம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேகமாய் விரல் விட்டு எண்ணத் தொடங்கினாள் மகதி. 22 நாள் 10 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு என்றாள் அவனை பார்த்து கொண்டே. எதுக்கு? நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிட, அவள் சொல்லிவிட்டு மின்னலாய் வெட்டி மறைய அவன் விரும்பாமலேயே ஒரு புன்னகை வந்து இதழில் உட்கார்ந்து கொண்டது. பிரியா வெளியில் வர HR-இடமிருந்து அழைப்பு வந்தது. கணினியின் இணைப்பை பாஸ்வேர்டு போட்டு மூடி வைத்துவிட்டு மெல்ல எழுந்து உள்ளே நகர்ந்தாள். கௌதம் அவளை நிமிர்ந்து பார்த்தான். கணிப்பொறி கண்களில், கண்ணியம் இல்லை பார்வையில். M3 நம்பர் கோட் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சா? இன்னும் பெண்டிங் இருக்கா? முடிச்சாச்சு, மீதம் இருக்கிறது FD மட்டும்தான் என்றாள் கோட் வேர்டை அடிக்கோடிட்டு அழகான ஆங்கிலத்தில். நேத்து நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸும் செய்த ஒர்க்ல அவ்வளவு எரர் காட்டுது. அதை மறுபடியும் செய்ய ஆர்கன்ஸ் ஜெயந்தி கிட்ட கொடுத்தேன். இட்ஸ் லாஸ்ட் வார்னிங் என்றான். அவள் விரைப்பாக நின்றாள். அரை கதவை தட்டி கொண்டு வினோதன் வர அவன் பிரியாவை வெளியில் அனுப்பினான். முகமெல்லாம் சிவந்து போயிருந்தது. நித்தமும் இப்படி உப்புக்கு பெறாத காரணங்களை சொல்லி அவளை அழைத்து நிற்க வைத்து திட்டி தீர்க்கிறான். இல்லையென்றால் அவளை கண்களில் தின்று தீர்க்கிறான். கிளம்பியாச்ச பிரியா? வினோதன் புன்னகை முகமாக நின்றான். இளமையாக சிரித்தாள். அப்பவே போயிருப்பேன். என்ன செய்ய, டெய்லி இப்படி பாட்டு கேட்கறது தான் ரொட்டீன் ஆயிடுச்சே என்றாள் அவளும் சிரித்து கொண்டே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் டிராப் பண்ணட்டுமா? அவன் இயல்பாக கேட்க அவள் தோள் குலுக்கி அவனை பின்தொடர்ந்தாள். அவனுக்கு சின்ன சந்தோஷம் மனசுக்குள் பூத்து கொண்டது. பிரியாவை ரொம்பவே பிடித்திருந்தது அவனுக்கு. ஆனால் அவளிடம் இருக்கும் இனம் புரியாத அச்சம் அவனை நெருங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. எத்தனை முறை முயன்றும் தன் அன்பை அவளிடம் சேர்த்துவிட இயலாமல் தவித்தான். வீட்டிற்கு அருகில் இறக்கிவிட்டு நகர மாடியில் நின்று கொண்டிருந்த மகதியின் கண்களில் அந்த காட்சி மிக சரியாய் விழுந்தது. 10ஆம் பசிலி இல்லைதான், ஆனாலும் மெல்லிய நெருடல் அவளுக்குள் உண்டாகத்தான் செய்தது. இயல்பாய் உள்ளே வந்த பிரியா மகதியை பார்த்து ஒரு புன்னகையை விசிறி அடித்துவிட்டு உள்ளே நகர்ந்தாள். மெல்லிய நைட்டிக்கு மாறி கையில் கோல்ட் காஃபியுடன் பிரியா சோஃபாவில் வந்து சரிய அவள் கைகளை பிசைந்து கொண்டு நின்ற மகதியை ஏற இறங்க பார்த்தாள். என்ன என்றாள் சின்ன புன்னகையுடன். ஒன்னில்ல. அப்புறம் ஏன் திருன்னு முழிக்கிற? இல்ல, அவங்க யாரு? பைக்ல வந்தீங்களே? கொஞ்சம் தயக்கமாய் கேட்க பிரியாவின் கண்கள் சுருங்கியது. எதுக்கு கேட்கிற என்றாள் லேசான சூட்டோடு. சோஃபாவில் காலை மடக்கி அமர்ந்திருந்தவள் சோஃபாவில் இருந்து குதித்து கொண்டு முன்னே வந்து நின்றாள். சும்மாத்தான் கேட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஊர் பக்கம் இப்படி தெரியாதவங்க கூட பைக்ல எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா இங்க அதெல்லாம் பழக்கம் தானே. அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்றாள் இயல்பாக. பிரியாவின் மூக்கு நுனி விடைத்தது. அவளை உற்று பார்த்தபடி உக்கிரமாய் நின்றாள். வார்த்தைகளில் அவளை வேறறுக்க. எங்கே சலனங்கள் நிகழ்கிறதோ அங்கே உறவுகளின் மரணங்களாகி விடுகின்றது. இங்கே இதெல்லாம் சாதாரணம். ஏன் உங்கூர்ல இல்லையா? இத்தனை நாள் இங்க வந்து உட்கார்ந்து கிடந்த அந்த பட்டாபி உங்கூட பிறந்த அண்ணனா? அதெல்லாம் நாங்க தப்பாவா பார்த்தோம்? எல்லாத்துக்கும் விசாலமான பார்வை வேணும். ஒரு டாக்டருக்கு பொண்டாட்டியானது வேணா அதிர்ஷ்டத்துல நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கு தகுதி உள்ளவங்களா மாத்திக்கணும். இன்னும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அவள் குரல் உயர்த்தி கொண்டு இருந்த வேளையில் மிக சரியாக வசீகரன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தான். இருவரையும் மாறி மாறி பார்த்தான். சுணங்கி இருந்த முகமும் கலங்கி இருந்த கண்களும் மகதி காயம்பட்டிருக்கிறாள் என்று கட்டியும் சொல்ல இருவரையும் ஒரு சேர ஏறிட்டான். இருவரும் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தார்கள். என்னாச்சு பிரியா என்றான் தங்கையிடம் திரும்பி. உன்னை நினைச்சா பாவமா இருக்கு வசி. நாகரிக பிறப்பே இல்லாத ஒரு பொண்ணு.
ஆபீஸ் முடிச்சு வினோ கூட வீட்டுக்கு வந்தா உடனே கேள்வி வருது. ரிடிகுலஸ். கையில் இருந்த டவலை தூக்கி எறிந்துவிட்டு அவள் அங்கிருந்து நகர வசீகரன் திரும்பி மனைவியை பார்த்தான். அவள் வருத்தம் சங்கடப்படுத்தியது. என்ன இதெல்லாம்? உனக்கு புரிப்படாத விஷயத்துல தலையிடாம இருக்கணும்னு கத்துக்க மகி. இதுக்கெல்லாம் படிப்பு வேண்டாம், அனுபவம் போதும். சட்டுன்னு நீ சந்தேகப்பட்டு பேசினது பிரியாவை காயப்படுத்தி இருக்கு. இனியாவது யோசிச்சு பேசு, யோசிச்சதெல்லாம் பேசாத. அவன் கத்தி ஓய்ந்து நகர அந்த நேரம் வாசலில் இருந்து அத்தனையையும் காதில் விழுக்காட்டி கொண்டே பொன் சிரித்தபடி மகாதேவன் உள்ளே நுழைந்தார். அவரை கண்ட நொடி முழங்க இருந்த கோபம் எல்லாம் எதிர்கழிக்க வாவென்ற ஒற்றை சொல்லை கூட அவருக்கு வழங்க விருப்பமற்று அவன் மாடிக்கு தாவி படி ஏறினான். திரு திருவென விழித்து கொண்டு நின்ற மகதியின் தலையை வாஞ்சையாய் தடவி தந்தார். எப்படிடா இருக்க என்றார் மென்மையான குரலில். இருக்க அங்கிள் என்றாள். அந்த குரலே அவளுடைய இருப்பின் நிலையை சொன்னது. ஏண்டா எப்படியோ பேசுற? இங்க யாருக்கும் என்ன பிடிக்கல. நான் அப்பா கூடவே போயிடுறேனே. அவள் சின்னதாய் விசும்ப ஆரம்பிக்க அவர் பதறி போய் பார்த்தார். இது என்ன வம்பு? புதுசுல அப்படித்தான் இருக்கும். எல்லாம் சரியாயிடும் மகி. எடுத்ததுக்கெல்லாம் கண்ணை கசக்கிட்டு நிக்க கூடாது. அதுவே நம்ம பேர்ல சலிப்பை ஏற்படுத்தும். போய் எனக்கு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா பார்க்கலாம். மென்மையாய் அவளை அனுப்பிவிட்டு சோஃபாவில் சட்டமாய் தன்னை கிடத்தி கொண்டார். கைகளை சோஃபா முதுகில் படரவிட்டு சிலிர்த்து கொண்டார். இங்க யாருக்கு மகதியை பிடிக்கல, குறிப்பா வசீகரனுக்கு. மீசையை இழுத்து விட்டு கொண்டு சிரித்து கொண்டார். இருட்டு வானத்தில் நட்சத்திரங்கள் கண்ணடித்து கொண்டிருந்தது. வழக்கமாய் மேயும் மெடிக்கல் மேகசினை மேய்ந்துவிட்டு படுக்கையில் சரிந்திருந்தான் வசீகரன். மனசு இன்றும் சுவாதியை தொட்டு மீண்டது. ஒரு பெருமூச்சு தீண்டலுக்கு பிறகு மென் அமைதி மனசை சூழ்ந்து கொண்டது. சட்டென்று காட்சிகள் மாற, இது சின்ன திரையோ வண்ணத்திரையோ அல்ல, எண்ணத்திரை. இழுத்த இழுப்பிற்கெல்லாம் இடம் பெயராது. முன்னெல்லாம் விடிய விடிய கூட அலைபேசியில் மருத்துவ விவாதம் நடக்கும் இருவருக்கும் சளைக்காமல், மருத்துவத்திற்குள் புகுந்து கொண்டால் இருவரும் அசராமல் சளைக்காமல் அதனுள்ளேயே கிடப்பார்கள். அது ஒரு கனா காலம், இனி மீண்டு வராத கனா காலம். இழுத்துவிட்ட பெருமூச்சால் மூச்சின் இருப்பு காற்று குறைந்து போனது போல் ஒரு அழுத்தம் உண்டானது. திரும்பி பார்த்தான். சோஃபாவில் முடங்கிக் கொண்டிருக்கும் மகதியை காணோம். மாலையில் ஏற்பட்ட சலசலப்பு நினைவில் வர கண்கள் அவளை தேடி அலைப்புற்றது. அறையையொட்டிய பால்கனி வராண்டா கதவு லேசாய் திறந்திருக்க விடிவிளக்கு குறைந்த வாடகைக்கு வெளிச்சத்தை இறைத்து இருந்தது. தரையில் அமர்ந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். குறைந்த ஒளி சிதறலில் நிறைந்த அழகாயிருந்தாள். சிதறிய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி கொண்டு மெல்ல அருகில் சென்றான். அரவம் அறியாமல் அமர்ந்திருந்தாள். மகதி, குரல் குழைந்து வந்தது. நிமிர்ந்து பார்த்தவள் தலை தாழ்ந்து கொண்டாள். இத்தனை நாளில் இந்த சுணக்கம் புதிது. தூங்கலையா என்றான் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு. இல்லை என்று தலையசைத்தாள். ஏனாம்? நான் வீட்டுக்கு போகணும், அப்பாவை பார்க்கணும். அடக்கி வைத்த கண்ணீர் வெடித்து வர அவன் தோளில் முகம் புதைத்து அவள் அழ, தான் தர தவறிய அரவணைப்பை அவள் வடிவில் தேடி தவிக்கிறாள் என்ற நினைப்பே அவனை கசக்கியது. மென்மையாய் அவள் தலை வருடி தந்தான். சின்ன குழந்தையா நீ? எதுக்கு பழற? எங்க அப்பாவுக்கு நான் எப்பவும் குழந்தைதான். அவர் என்னை எப்பவும் கோவிச்சுக்க மாட்டாரு என்றாள் இன்னும் அவன் தோளோடு முகம் புதைத்து. இங்க உன்னை யார் கோவிச்சுக்கிட்டாங்க மகி? சிட்டியில இருக்கிற சில நடைமுறை விஷயங்கள் உனக்கு புரியாது. அதனால நீ யோசிக்கிறது எல்லாம் பேசக்கூடாது, சரியா? தலையசைத்தாள். பிறகு சொன்னாள், நான் காலையில எங்க வீட்டுக்கு போகணும், என்னை கொண்டு போய் விட்டுட்டு போங்க என்றாள். தலையசைத்தான். காலையில் அவனுக்கு முன்னே தயாராகி நின்றாள். அத்தையுடன் சொல்லிக் கொண்டு கிளம்பி விட்டாள். சண்முகம் சென்னையில்தான் இருந்தார். அதிகாலையிலேயே வந்து நின்ற மகளை கொஞ்சம் ஆச்சரியமாய் பார்த்தார். விழிகள் பதட்டத்தில் திணறியதை வசீகரன் கவனிக்க தவறவில்லை. என்னாச்சுடா, இந்நேரத்துக்கு வந்திருக்க? உடம்பு நல்லாத்தானே இருக்கு
ஏகத்துக்கும் கேள்வியாய் அடுக்கி வைக்க மகி கலகலவென சிரித்தாள். அதெல்லாம் இல்லப்பா, உங்களை பார்க்கணும்னு சொன்னேன், அதான் டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்க. சம்பிரதாயத்துக்கு 5 நிமிடங்கள் பேசிவிட்டு எழுந்து வெளியில் வந்தான். உடன் வாசல் வரை வந்தார். மாப்ள, மகி இங்கேயே இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு நானே கொண்டு வந்து விடுறேன். அவன் இசைவாய் தலையசைக்க அவர் நகர்ந்தார். ஹாஸ்பிட்டல் வந்தவன் டியூட்டி சார்ட்டை பார்த்து எந்த ஃப்ளோரில் டியூட்டி என்று குறித்து கொண்டு வேலைக்குள் தன்னை பிணைக்க அன்றைய நாள் கரைந்து போயிருந்தது. மாலை வீடு திரும்பியவனுக்கு அவள் தரும் இஞ்சி டீ நினைப்பில் வர புதிதாய் நினைவு அவளை சுற்றி விரிந்தது. அலைபேசி சிணுங்க அவள்தானோ என்ற நினைப்பை அடக்கிக் கொண்டு அலைபேசியில் இணைந்தான். டாக்டர் கலீல். என்னடா மச்சான், எப்படிரா இருக்க? மறுமுனை உற்சாக ஊற்றெடுக்க இவனும் ஜோதியில் ஐக்கியமானான். சம்பிரதாய பேச்சுக்கள் ரயிலில் பயணமாக இறுதியில் அவன் சொன்ன செய்திதான் கொஞ்சம் நம்ப உறுதி இல்லாததாயிருந்தது. என்னாச்சுடா, உன் வைஃப அப்பலோவில் பார்த்த? கலீல் சொல்ல கொஞ்சமும் நம்பாமல் சிரித்தான். யார சொல்ற? உனக்கு என்ன 1008 மனைவியாடா இருக்கு? காதல் மன்னா, 1008 காதலி வேணா இருக்கலாம், இருந்து கொண்டும் இருக்கலாம் என்றான் நக்கலாக. கொன்னுடுவ ராஸ்கல், அதை விடு. யார பார்த்த நீ? உன் ஒய்ஃப தாண்டா. நான் எப்படி மறப்பேன்? ரிசப்ஷன் முடிஞ்சு இன்னும் 20 நாள் கூட ஆகலையே. எனக்கு நல்லா நினைவிருக்கு அவங்கள. நான் போய் விசாரிக்கலாமான்னு நினைச்சேன். அது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு அமைதியா இருந்துட்டேன். எனிஹவ், ஏதாவது நார்மல் செக்கப்பா கூட இருக்கலாம். சொல்லிவிட்டு இணைப்பை அணைத்துவிட்டு ஒரு கணைப்பை புகைய விட்டிருந்தான் இவர்கள் வாழ்க்கையில். அடுத்த நாள் காலையில் அழைக்கும் முன்னே வந்து சேர்ந்திருந்தாள். ஒரு அழகான தெளிவு இருந்தது அந்த ஓவிய முகத்தில். அது அத்தனை உகப்பானதாக இருந்தது. மெல்ல சிரிப்பாடி கொண்டான். முறைத்து கொண்டு போன பிரியாவை வழி மறித்து கொண்டு போய் நின்றாள் மகதி. என்னவாம், என்ன கோபம் எம்மேல என்றாள் மூக்கு நுனியை தேய்த்து கொண்டு. பதில் பேசாமல் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு அடைத்து கொண்டு நின்றவளிடம் இருந்து பாத்திரத்தை பிடுங்கி தானே அதில் நிறைத்து தந்து வம்பு செய்தாள். அப்போதும் பிரியா பேசாமல் விலகவே, எதுக்கு இவ்வளவு கோபம்? நான் எதுவும் தப்பா பேசலையே. அப்படி பேசி இருந்தா சாரி, இந்த மாதிரி என்ன பார்த்து விலகி போக வேண்டாம் என்றாள் குரல் அடைக்க. அந்த முகமும் அதில் வழிந்த அன்பும் பிரியாவை அலை கழிக்க ஆன போதும் வீம்பாய் நின்றாள். நான் வீட்டுல தனியாவே இருந்துட்டேன். இங்க உங்களை எல்லாம் பார்த்து மனசுக்குள்ள நிறைய சந்தோஷம். ஆனா என் கூட பேசாம முகம் முறிச்சுக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? தப்பா இருந்தா ஒரு அறைதான் விடுறது, அதுக்கு பேசாம போகணுமா என்ன? நாத்தியை இழுத்து வைத்து அங்கலாய்த்து அன்பு செய்து ஓய்ந்தாள். மெல்ல அங்கே அன்பு கனிய தொடங்கி இருந்தது. சரி சரி, ரொம்ப ஓவரா நல்லவளா சீன் பண்ணாத. பிரியா முகத்தை இழுத்து கொண்டு ஒழுங்கு காட்ட மகதியின் முகம் சுருங்கி போனது. அதை எதிர்பார்த்தவள் போல அவளை இழுத்து கன்னத்தில் முத்தம் பதிக்க வெட்கி போனாள் அச்சிறு பெண். என்ன சமாதானம் ஆயிட்ட, இப்பயாச்சும் நம்புறையா? பிரியா கேலியாய் கேட்க பக்கத்தில் வந்து அவள் காதை பற்றி இழுத்து சொன்னாள் மகதி. இந்த வீட்ல எனக்கு கிடைச்ச முதல் முத்தம் உன்கிட்ட இருந்துதான். என்னோட முத்தமும் உனக்கே கிடைக்கட்டும். பளிச்சென்று அவள் கன்னத்தை ஒற்றிவிட்டு ஓடிப்போனாள். மகதி, மேலவா கொஞ்சம். வசியின் குரல் மேலிருந்து ஒலிக்க நாத்தனாரை திரும்பி பார்த்து கைகளால் சைகை செய்தாள். என்னவாம்? அவள் தோள்களை குலுக்கி தெரியாதென்று அலுத்து கொள்ள அள்ளி செருகிய கொண்டையோடு மாடி ஏறியவளை கண்களால் நீவிக் கொண்டிருந்தாள். எத்தனை அழகான கூந்தல்! கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து இவளுடைய வரவிற்கு காத்து கொண்டிருந்தான் வசி. என்ன டாக்டர், காஃபி வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். நேத்து எங்க போயிருந்த உங்க அப்பா கூட? அவன் இயல்பாய்த்தான் கேட்டான். சடுதியில் முகம் மாறியது. அதை அவன் கவனிக்கவும் தவறவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அப்பா அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் என்றாள் வெள்ளந்தியாய். அதான் ஏன், என்ன பண்ணுது உடம்புக்கு என்றான் அவளை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டு. அடிக்கடி தலைவலி வரும், அதனாலதான் அப்பா படிக்க வேண்டாம்னு நிறுத்திட்டாரு. சரி, அதையே என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு?
சொன்னா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவீங்கன்னு சொன்னாரு. அங்க வந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். நான் யாருன்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டி வரும். நான் உங்களுக்கு துளி கூட பொருத்தமில்ல. அது தர்ம சங்கடம் தானே? அவள் இயல்பாய் கேட்ட பொங்கி போய் பார்த்தான். வேகமா இழுத்து அவளை தன் மீது சாய்க்க அவனின் முதல் தீண்டலில் தடுமாறி போனாள். நான் அப்படி நடந்துட்டு இருக்கேனா உன்கிட்ட? இல்ல அப்படி எப்பவாவது பேசி இருக்கனா? ஏன் என்ன மோசமா சித்தரிக்கிற மகி? அவன் மூச்சு காற்று கன்னத்தில் இறைய கூச்சமாய் விலகி அமர்ந்தாள். மெல்ல அவள் தோளில் கை போட்டு கொண்டான். இத பாரு மகி, நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னால வந்து பேசினது கூட உன்னை பிடிக்கல, உன் படிப்பு பிடிக்கலைன்னும் இல்ல. அதுக்கான காரணத்தை நான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் மெல்ல அவளை அடிக்கண்ணால் பார்த்தபடி. அவள் பொறுமையாய் பொதுமையாய் தலையசைத்தாள். நீயே என்னை பத்தி உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை கற்பனை பண்ணி வச்சுக்காத. அது நல்லதில்ல. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. படிப்பை விட பண்பும் அன்பும் தான் பெரும் வரம். அது சரி, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க என்று இயல்பாய் கேட்டான். அவள் உதடு பிதுக்கினாள். எப்பவும் போல டேப்லெட் தந்தாங்க, சரியாயிடும்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அடுத்த முறை ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா என்கிட்ட சொல்லணும். உங்க அப்பாவை தொந்தரவு பண்ண கூடாது என்றான் எழுந்து நின்று. அவனின் முழு உயரத்தையும் கண்களில் நிரப்ப முயன்று தோற்று கொண்டிருந்தாள். அது ஏன் உங்ககிட்ட சொல்லணும் டாக்டர்? இத்தனை நாள் வெளியே தானே பார்த்தோம். தலையணை உரையை மாற்றிக்கொண்டே கேட்டாள். ஏன்னா இப்ப நீங்க என்னோட வைஃப். வெளியே பார்த்தா எனக்கு அவமானம் இல்ல? செல்லமாய் அவள் மூக்கை பற்றி திருக விரிந்து வியாபித்து இருந்த அவளுடைய பெரிய கண்கள் அவனை என்னவோ செய்தது. ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி சின்ன டாக்டர் கிட்டெல்லாம் காட்ட மாட்டாரே. அவருக்கு ரொம்ப பெரிய டாக்டர் தான் வேணும். அவள் சொல்லிவிட்டு இவன் அடிக்க வருவதற்குள் சிட்டாய் மறைய மந்தகாச புன்னகை ஒன்று அவன் இதழ்களில் மலர்ந்து கொண்டது. பட்டிக்காடு மனசுக்குள் செல்லமாய் குட்டி கொண்டான். காலம் மெதுவா ஏடெடுத்து கொண்டிருந்தது. அழுத்தமான கல் அடியில் போய் தங்கிக் கொள்ள இலகுவான லேசான சங்கதிகள் மெல்ல மெல்ல மிதக்க தொடங்கி இருந்தது. அதுதான் வாழ்க்கை. அழுத்தம் என்றதும் பிடித்தம் என்பதும் தெளிந்து போயிருக்க நிர்சலனமாய் ஒரு தெளிவு அவனுள் விளைய ஆரம்பித்திருந்தது. கடப்பதும் மறப்பதும் தானே வாழ்க்கை. அவனுள் அவள் கடந்து கொண்டிருந்தாள். அவன் மெல்ல மெல்ல தன் பழைய வாழ்வை மறந்து கொண்டிருந்தான். 15 நாள் ஆன்மீக சுற்றுலா முடித்துவிட்டு மகாதேவன் வந்து இறங்கிய போது மனசு சிறகு முளைத்த மாதிரி இலகுவாக இருந்தது. அவர் யோசித்த விஷயங்கள் எல்லாம் விழாமல் வெதும்பாமல் திட்டமிட்டபடி நடப்பது போல் தோன்றியது. பெரிய விஷயம்தான். ஆனால் நாம் உரிய பாதையில் நகர்த்தும் போது நகர்வது பெரிய விஷயம்தான். வத்சலா, கொஞ்சம் வெந்நீர் எடுத்து வை. நான் குளிச்சுட்டு அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வெற்ற மார்பை தேய்த்து கொண்டே வந்து நின்றார். நிமிர்ந்து பார்க்காமல் காஃபி டம்ளரை நீட்டியவரை வினோதமாக பார்த்தார். 15 நாள் க்ஷேத்ராடம் போயிட்டு வர்றேன். என்னாச்சு ஏது நிலவரம்னு ஒரு வார்த்தை கேட்க காணோம். நேத்து வச்ச மீன் குழம்பு மாதிரி முகத்தை சொண்ட வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மனைவியின் கன்னத்தை செல்லமாக தட்டினார். விழுக்கென நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் ரசம் கொதித்தது. நவரசம் தெரித்தது. எங்க போய் என்னாக போகுது? காசிக்கு போனாலும் கர்மம் தீராது. கேள்விப்பட்டதில்ல? நல்ல மாப்பிள்ளை கையை விட்டு போயிட்டான். என்னால் அதை தாங்கவே முடியல. நங்கென பாத்திரத்தை ஸ்லாப்பில் அதிர விட்டாள். சிரித்து கொண்டார். ஊர்ல அவன் மட்டும்தான் நல்ல மாப்பிள்ளையா? விடு, என் பொண்ணு சர்ஜன். அதுக்கு தகுந்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அமையும். இதுதாயா தப்பு. செய்யறதுலயே பெரிய தப்பு இதுதான். யோசிச்சு பாருங்க. நல்ல வாழ்க்கைனா என்னன்னு புரியுதா? பணமும் பகட்டும் கர்வமும் ஆணவமுமா பெரிய வாழ்க்கை? அன்பு, அக்கறை, அனுசரணை, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஸ்தி இருந்தாலும் அதை அனுபவிக்க வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் வேணாமாயா? தடிக்கு விழுந்தா வைத்தியம் பார்க்குற வசதிக்கு பேர் இல்ல வாழ்க்கை. தாங்கி பிடிக்கிற கை வேணும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ படிச்சிருந்தா தானே அது பெரிய விஷயம்னு புரியும். வார்த்தைகளில் குதறிய மனுஷியை அலட்சியமாக பார்த்தார். உனக்கு இதெல்லாம் புரியாது. முதல்ல போய் வேலை பாரு. நான் அக்கா வீட்டுக்கு போய் பிரசாதம் கொடுத்துட்டு வரணும். சவிதா வந்துச்சா? பாப்பா என்ன செய்யுது?
கணவனின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் உள்ளே போன மனைவியை பார்த்து கொண்டே இருந்தார். வத்சலாவின் வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் அவருக்கு புரியும் தான். சவிதாவிற்கு வாய்த்த வாழ்க்கையின் அழகுதான் வத்சலாவை மேலும் மேலும் கதிகலங்க வைத்து கொண்டிருந்தது. வசீகரனை இழந்துவிட்ட வலி வத்சலா மனசிற்குள் வண்டாய் குடைந்து கொண்டிருந்தது. ஹாஸ்பிட்டலில் இன்று ஆஃபில் இருந்தான் வசி. சோஃபாவில் அமர்ந்து கால் நீட்டி டிவியில் மூழ்கி இருந்தான். அம்மாவும் 2 பெண்களும் பக்கத்து வீட்டு பெண்ணின் வளைகாப்பிற்கு சென்றிருக்க மகதி சமையல் கட்டை குடைந்து கொண்டிருந்தாள். காலிங் பெல் ரீங்காரமிட எழுந்து போய் தாழ் விளக்கினான். மகாதேவன் கண்களில் சின்ன தடுமாற்றம் உண்டானாலும் அகத்தில் மறைத்து கொண்டான். வாங்க மாமா என்றான் விரைப்பாக. வர மாப்ள, எங்க வீட்ல யாரையும் காணோம். கண்கள் உள்ளே பயணமானது. துழாவி எடுத்து தோற்கும் வேளையில் சமையல் அறையில் இருந்த மகதி எட்டி பார்த்தாள். வாங்க அங்கிள் என்றாள். அவளுடைய நிறைந்த முகம் லேசா இடறியது. சந்தோஷமாக இருக்கிறார்களோ? அமைதியாகவே சோஃபாவில் அமர்ந்திருந்தான் வசீகரன். கை விரல்களை ஆராய்ந்தபடி முன்பிருந்த கோபம் இல்லை. என்ன மாப்ள, எப்படி இருக்கீங்க என்றார். இருக்க மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஈஸ்வரம் புண்ணியம், எந்த குறையும் இல்ல. என் மேல இன்னும் கோபமாத்தான் இருக்கீங்களா என்றார் ஆர்வமாக. அவன் நிமிர்ந்து பார்த்தான். கண்கள் தெளிவாக இருந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க மகிட்ட பேசிட்டுருங்க, எனக்கு லேசா தலை வலிக்குது என்றவன், மகி மாமாக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்து கொடு, எனக்கு டீ போட்டு மாடிக்கு எடுத்துட்டு வா, அவசரம் இல்லை, நீ சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்தா போதும் மென்மையாய் சொல்லிவிட்டு அவன் மாடிக்கு விரைய முதன் முறையாய் மனசு நெருடியது மகாதேவனுக்கு. அவர் பேச்சில் கரைவதற்குள் காதம்பரி பெண்களோடு திரும்பி வந்திருக்க வளைகாப்பு வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த தின்பண்டங்களை மகிக்கு ஆர்வமாய் எடுத்து தந்து சாப்பிட வைக்க மகாதேவன் அத்தனையையும் கண்களில் படம் பிடித்து கொண்டே அமர்ந்திருந்தார். இயல்பாகிறது எல்லாம். அவர் நினைத்த எந்த இடமும் இங்கே இடறி போகவில்லை. சுவாதி என்கிற சூரியனை இழந்தது இங்கே யாருக்கும் வெற்றிடமாய் தோன்றவில்லை. அந்த இடத்தை இந்த வெண்ணிலவு இட்டு நெப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இன்னும் எத்தனை காலத்திற்கு என்ற கேள்வி வந்தபோது மனசில் சின்ன இகழ்ச்சி வந்தது. பொண்ணு எப்படிக்கா என்றார் மகாதேவன் சன்னமான குரலில். தங்க விக்கிரகம், குறை சொல்ல என்ன இருக்கு, காலை சுத்திக்கிட்டே கிடக்கா. சீனு பேசின வாயையே அடுத்த நிமிஷம் வான்னு கட்டிக்க வச்சிடுறா அன்பால. வசிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, பழைய நினப்புல இருந்து மீள முடியாம நிக்கிறான், அது ஒண்ணுதான் பிரச்சனை. காதம்பரி இயல்பாய் சொல்ல அவர் சுக்கு நூறாய் போனார். வசிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பிடித்தது? காஃபியோடு கணவனின் அறைக்கு நகர்ந்தவளை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தார். டாக்டர் பக்கத்தில் வந்து அழைத்தவளை கன்னத்தில் கை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த வாரம் காஞ்சிபுரம் போகணும்னு அப்பா சொன்னாரு. போயிட்டு வா. என்ன பட்டுப்புடவை வேணுமா, வாங்கி தரட்டுமா என்றான் கேலியாய். நம்ம தறியில ஒரு நாளைக்கு 100 கணக்கில் பட்டுப்புடவை தயாராகுது. எனக்கு எதுக்கு பட்டுப்புடவை? வேறென்ன வேணும் என்றான் அன்பாக. என் ஃப்ரெண்டு ரம்யா தெரியும்ல, நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாளே, உங்களை கூட நெட்ட கொக்குன்னு கேலி பண்ணாளே. அடப்பாவி, அதெல்லாமா நடந்துச்சு? எனக்கு தெரியலையே. அது சரி, நீங்க எங்க அதெல்லாம் கவனிச்சிங்க? என்னத்தான் திரும்பி கூட பார்க்கலையே. சின்ன வலி அவள் கண்களில் எட்டி பார்க்க அவன் மெல்ல தன் கைகளை அவள் தோளில் மாலையாய் படரவிட்டான். நடந்த கதையை விடுமகி, இப்ப என்ன வேணும் உனக்கு? ரம்யா கல்யாணம் பண்ணதும் ஹனிமூன் போயிருந்தா ஆக்ராக்கு. அங்கிருந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஃபேஸ்புக்ல போட்டா. அப்புறம் ஊருக்கு வரும்போது போட்டோவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டி வெறுப்பேத்தினா. அவள் பேச பேச அவள் கழுத்தில் அரவணைத்து இருந்த விரல்கள் மெல்ல அவள் கன்னத்தில் கோலமிடத் தொடங்கி இருந்தது. இப்பென்ன ஹனிமூன் போகணுமா? ஹஸ்கியான குரலில் கேட்கும் போதே விஸ்கி குடித்தது போல் மயங்கி இருந்தான். ஆஹா, அதெல்லாம் வேணாம். பீச் போகணும், நிறைய போட்டோ எடுக்கணும். ஊருக்கு போனா நான் காட்டணும் இல்ல? சின்ன குழந்தையாய் கண்கள் விரிந்திருக்க அந்த கண்களின்
நியாயமான எதிர்பார்ப்பு அவனை மயக்கியது. இன்னைக்கு போகலாம், ஈவினிங் ரெடியாரு. அந்தி மாலையிடம் பிற்பகல் சரணாகதியாக இருந்தது. செவ்வரளி வண்ண காட்டன் டிஷ்யூவும் அந்த அலை பாயும் கார் முகில் கூந்தலும் அவனை அலை கழிக்க தொடங்கி இருந்தது. இயல்பாகவே பைக்கில் முதன்முறையாய் பயணித்த போது நிறையவே தடுமாறித்தான் போனாள். காற்றை கிழித்த அந்த பயணம் அவனுக்கு புதிதல்ல, ஆனால் அவளுக்கு புதிது. அவனை இறுக்கி அட்டையாய் ஒட்டி கொண்டாள். டாக்டர்! அவளுடைய அழைப்பு காதுகளுக்குள் ரசமாய் விரைய மெல்லிய புன்னகையுடன் முகப்பு கண்ணாடி வழி அவள் முகம் பார்த்தான். அப்பா கிட்ட சொல்லி நமக்கு கார் வாங்கித்தர சொல்ற. ஏன், என் கூட பைக்ல வர பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா பயமா இருக்கு. நீங்க ரொம்ப வேகமா போறீங்க. அவள் நடுக்கமாய் சொல்ல வேகத்தை குறைத்தவன் மெல்ல சிரிப்பை காற்றில் பதியமிட்டான். கார் நாமளே வாங்கலாம், அப்பாவை போய் கேட்காத, சரியா? நீ இப்போ பவர்லூம் ஓனர் பொண்ணில்ல, ஒரு சாதாரண டாக்டரோட பொண்டாட்டி. அதுக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்க மகி. ஏன் கேட்க கூடாது? உங்களுது எல்லாம் என்னது ஆகும்போது என்னது எல்லாம் ஏன் உங்களுக்குன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு பிடிக்கல இது. நல்லா தான் பேசுற, ஆனா எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதையே பேசுற. அவன் சொல்ல அவள் அமைதியாகி விட்டாள். சொற்ப நொடிகள் இடைவெளி விட்டான். அவள் வார்த்தைகளை அடை காத்து கொண்டு அமர்ந்திருக்க, என்ன கோபமாக்கும் என்றான் கேலியாய். இல்ல, வருத்தம். எனக்கு நீங்க தான் எல்லாமே. நான் உங்களுக்கு வேறதான், ஆனா நீங்க தான் எனக்கு வேர். புரிஞ்சா சரி. அடேங்கப்பா, அது அப்புறம் பார்க்கலாம். எங்களுது எது உங்களுதாச்சாம்? சொல்லவே இல்ல. டாக்டர் படிப்பு, கீரைக்காரம்மா, முறைவாசல் பண்ற அம்மா, எதிர் வீட்டு ஈஸ்வரி அக்கா எல்லாரும் என்ன டாக்டர் அம்மானு தான் கூப்பிடுறாங்க இந்த +2. அவள் சொல்லிவிட்டு அழகாய் வெட்கப்பட்டு அவன் முதுகில் முகம் பொதிக்க அவன் பேதலித்து இருந்தான். உலகத்தின் 2வது பெரிய கடற்கரையின் முழு நீளத்தையும் கண்களில் கட்டி வைத்து கொள்ள முயன்று தோற்று கொண்டிருந்தாள். மொபைலில் போட்டோ எடுப்பதாய் சொல்லி கொண்டு வந்தவள் மொபைலையே வீட்டில் மறந்துவிட்டு வந்து அசடு வழிய அவளோடு புகைப்படங்களை தன் அலைபேசியில் செதுக்கி மலைத்தான். அலைபேசி சிணுங்கியது. ஹாஸ்பிட்டலில் இருந்துதான். ஒரு முக்கிய விபரத்திற்காக அழைப்பு வர அதற்காக மெல்ல அங்கிருந்து நகர்ந்தான். பெசன்ட் நகர் பீச். ஞாயிறு விடுமுறை கொண்டாட்டம் நாள். கூட்டம் கொத்தும் குலையுமாய் நொங்கும் நுரையுமாய் இருந்தது. அந்த ஜனத்திரளை வேடிக்கை பார்த்து கொண்டே கால் மீட்டிய அலையையும் கழுத்தில் குசு குசுத்த காற்றையும் மென்று கொண்டே நடந்தாள். குதிரை சவாரியும் பலூன் சுடும் குழந்தைகளும் அவளுக்கு ஆச்சரியம் காட்டிக் கொண்டிருக்க அதை வேடிக்கை பார்த்து கொண்டே வெகு தூரம் வந்துவிட்டாள். நினைவு வந்து திரும்பி பார்க்க புறப்பட்ட இடம் தொலைந்து போயிருந்தது. தடுமாற்றமாய் நின்று திரும்பி பார்த்தாள். எல்லாம் புதியதாய், எதுவுமே புரியாததாய். கையில் மொபைல் இல்லை. முகவரி சொல்லி ஆட்டோவில் செல்லக்கூட இடமும் ஏவலும் எதுவும் புலப்பாடு இல்லை. சின்ன அழுகையும் பெரிய நடுக்கமும் உண்டாக அவள் திருவென திரும்பி விழிக்க சட்டென்று தோளில் கைப்பட விக்கித்து போய் திரும்பி பார்த்தாள். வசிதான். பதட்டமாய் நின்றவனை பார்க்க அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது அவளுக்கு. எங்க போனீங்க டாக்டர், என்ன விட்டுட்டு என்றவள் தலையில் செல்லமாய் கொட்டினான். ஏ பேக்கு, யார் போனது, நீயா நானா? உன்னை அங்கதானே உட்கார சொல்லிட்டு போன, நீ எங்க எழுந்து போன? ஒரு நிமிஷம் ஆடி போயிட்ட. எங்கன்னு போய் உன்னை தேடுறது? உன் மக்கு முகத்தை என்ன அடையாளம் சொல்லி நான் தேடுவேன்? மெல்ல அவள் தலையில் தட்ட அவனோடு ஒட்டி கொண்டாள். இன்னும் அவள் கண்களில் மிரட்சி விலகவே இல்லை. வீட்டுக்கு போயிடலாம்க என்றாள் சன்ன குரலில். இந்த மிரட்சியும் பயமும் கவலையும் அவனுக்கு ரொம்ப புதிது. அவனுக்கு அறிமுகம் இல்லாதது. கல்வியும் சுதந்திரமும் இங்கே நிறைய தெளிவை தந்திருக்கலாம். ஆனால் பெண்மையின் அழகியலை நளினத்தை கண்டபோதுதான் அவனுக்குள் அவள் மீதான ஆவல் அதிகமானது. அவன் வாழ்க்கையின் அழகான வரம் அவள் என்றே தோன்றியது. மெல்ல அவளோடு சேர்ந்து கொண்டு நடந்தான். மாலை மங்கிக் கொண்டிருந்தது. செஞ்சூரியன் கடலுக்குள் கால் நனைத்து கொண்டிருந்தான். அவன் புஜத்தை இறுக்கிக் கொண்டு அந்த அழகை மிரட்சியாய் பார்த்தபடி நடந்தவளை முகம் திருப்பி பார்த்து கொண்டே வந்தான். மகி, பிடிச்சிருக்கா?
அதான் சொன்னனே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்றாள் கண்களை கடலுக்குள் பதித்தபடி. மகி, என்ன பாரு என்றான். திரும்பி பார்த்தாள். அந்த குறைந்த வெளிச்சத்தில் பாதி நிழல் படிந்த அவள் முகம் அவனை கிளர்ச்சியாக்கியது. ஓவியம் போல இருந்தாள். சொல்லுங்க டாக்டர் என்றாள் திரும்பி அவன் முகம் பார்த்து. இந்த ஊர் சூழ்நிலை எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு, அதுவும் உங்க கூட எல்லாத்தையும் பார்க்கறது பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு தான் என்ன? சொல்லும் போதே கண்கள் இரண்டிலும் இன்னொரு கடல் வர இன்னும் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டு நடந்தான். அதை விட அன்னைக்கு பிடிக்கலைன்னு சொன்னா என்னைக்குமே பிடிக்காதுன்னு அர்த்தமா என்ன? அன்னைக்குமே கூட உன்னை பிடிக்கலைன்னு நான் சொல்லவே இல்லையே. வார்த்தைகளை கல்வெட்டா செதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அன்பை மட்டும் செதுக்கி வச்சுக்கிட்டா போதும். அது ஆயுளுக்கும் இருக்கணும். இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் எதுவும் உனக்கு வாங்கி கொடுத்தது இல்லையே என்றான் கை கோர்த்தபடி. எனக்கு பூ வேணும், அதுவும் முல்லைப்பூ வாங்கி கொடுங்க டாக்டர். அந்த கண் என்னும் குளத்தில் இரு தாமரை மலர அவள் மெல்ல சொன்னாள். அவன் முல்லையை தேடி நகர்ந்தான் தன் கிள்ளை மொழியாளுக்காக. நிலா முச்சந்தியில் முனகிக் கொண்டிருந்தது. சிந்தி கிடந்த சில்லறை நட்சத்திரங்களை சேர்க்கவும் முடியாமல் கோர்க்கவும் முடியாமல் தடுமாறி திரிந்த நிலாவை கண்களால் விரக்கி கொண்டு பால்கனியில் அமர்ந்திருந்தான். மூடிய கண்களுக்குள் முல்லைப்பூ வாசம் மூளைக்குள் நுழைந்து நூதன திருட்டை நடத்தி கொண்டிருந்தது. கிளர்ந்த மனதை அவள் புறம் அலர்ந்து மாற்றினான். அவள் மலர்ந்த முகத்தை ஒரு கணம் நோக்கினான். எடுத்துக்கொள் என்ற இறைவன் கட்டளை இட்ட பிறகும் எதற்கு அடுத்த யோசனை? தடுமாறிய மனசை சமன் செய்ய இந்த கால இடைவெளி போதும். தடம் மாறாத மனசோடு அவளோடு வடம் கொண்டு வாழ்வு புனைய, மடை மாற்றாமல் காதல் மடல் வரைய கை கோர்த்தான். துல்லிய நிலா அவர்களின் சங்கமத்திற்கு சாட்சி சொல்ல தெள்ளிய மனசோடுதான் இருந்தான். இனி இவளை தள்ளி வாழ்வதில்லை என்ற முடிவோடுதான் இருந்தான். காலம் அவர்களையும் அள்ளிக்கொண்டது. காதலோடு பின்னிக் கொண்டது. அவன் காதலாய்த்தான் கருத்தொன்றி கலந்தான் என்று உறுதியான கடைசி நிமிஷத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்து கேட்டாள். உங்க மனசுல வேறொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க தானே? யார் அது? கண்டிப்பா சொல்லணுமா மகி என்றான் சின்ன கவலையோடு. வேண்டாம் டாக்டர், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பாவம் இல்ல என்றாள் அவன் மார்போடு இன்னும் இயைந்து கொண்டு. காதல் சாம்ராஜ்யம் அழகான சிம்மாசனத்தை போட்டு தந்திருந்தது. காலம் ஒன்றும் பெருசாய் கடந்து போயிருக்கவில்லை. 1 மாதமோ அதை தொட்டு இன்னொரு அரை மாதமோ தான் ஆகியிருந்தது. ஆனால் இந்த வெற்று 45 நாளில் அவள் அந்த வீட்டோடு 2 கலந்து போனாள். இணைவிற்கு பிறகு எந்த முகத்தில் இசைவு தென்படுகிறதோ அதுவே உலகத்தில் மிக சிறந்த காதல். அவன் முகத்தில் தென்பட்ட அமைதி காதம்பரியை நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது. டாக்டர் எலக்ட்ரிக் ஷேவரில் கன்னத்தை வழுமை செய்து கொண்டு இருந்தான். அவளுடைய அழைப்பிற்கு திரும்பாமல் நிற்க பின்னால் வந்து மெல்ல அவன் முதுகை அசைத்தாள். உங்களைத்தான் டாக்டர். அவன் இப்போதும் அமைதியாகவே நின்றான். அந்த மௌன விரதம் அவளுக்கு கோபத்திற்கு பதிலாக ஏகாந்தத்தை தர அவன் முதுகில் முகம் பொதித்து மெல்ல கேட்டாள். டாக்டருக்கு என்ன கோபம்? அவள் கை பற்றி முன்னே இழுத்து தன்னோடு சேர்க்க விழிகள் தெரித்து விடுவது போல் பயந்தாள். அச்சச்சோ, என்னது இது? காலம் காத்தால எங்க அப்பா வந்திருக்காரு, கீழே உட்கார்ந்துருக்காங்க உங்களை பார்க்க. அத சொல்ல வந்தா என்னவோ கோவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கோபம் எதுக்குன்னு புரியலையா மகி என்றான் செல்லமாய் அவள் மூக்கை திருகி. இல்ல, இனி டாக்டர்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு என்றான் அத்து மீறிக்கொண்டே. அவனை விலகி நின்றாள். பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அப்ப புரியல அந்த வார்த்தையில இருக்கிற மயக்கம். ஆனா எனக்கு இப்ப பிடிக்கல டாக்டர் அந்த வார்த்தை. எனக்கு டாக்டர் தான் வேணும். அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். கீழே வாங்க, அப்பா ஏதோ பேசணுமாம். சிட்டாய் பறந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.